எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தானா பேசுகிறேன். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்துருக்கேங்க. கோவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நீல வாக்கில் நறுக்கின கோவக்காவை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டங்க. இது நல்லா வேகணும். கோவக்காய் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நான் கேஸ் வந்து ஸ்லோவாக தாங்க வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். கோவக்காய் வதங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பொடி அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கு ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். கோவக்காய் வந்து 80% வெந்துடுச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். காய் வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த வேர்க்கடலை பொடியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாத இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.